அனைவருக்கும் வணக்கம். முனைவர் ஆ. சுகந்தி. நம்ம இப்போ பார்க்க போவது சிற்றிலக்கியங்களில் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் அம்புலி பருவம். மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் என்பது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதனை தொல்காப்பியர் குழவி மருங்கினும் கிழவதாகும் என்று சொல்கின்றார். இந்த பிள்ளை தமிழை வேறு பெயர்கள் சொல்கின்றார்கள். பிள்ளை கவி, பிள்ளை பாட்டு என்று இதற்கு வேறு பெயர்களும் உண்டு. சங்க காலத்தில் பிள்ளை நூல்கள் இல்லை. ஆழ்வார்கள் காலத்திலே பிள்ளை தமிழ் இலக்கியம் மலரத் தொடங்கியது. பிள்ளை தமிழின் முன்னோடியாக பெரியாழ்வார் சொல்லப்படுகின்றார். அதாவது கண்ணனை குழந்தையாக பாவித்து பெரியாழ்வார் அவர்கள் பிள்ளை தமிழை பாடியிருக்கின்றார். ராமனை குழந்தையாக பாவித்து குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கின்றார். அன்பு பெறுவதற்கும் அதாவது அன்பு செலுத்துவதற்கும் உரிய பருவம் எது என்றால் குழந்தை பருவம். புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்களையோ இல்லது அரசர்களையோ குழந்தையாக உருவகித்து பாடுவதுதான் பிள்ளை தமிழ். பிள்ளை தமிழ் 10 பருவங்களை கொண்டது. அதாவது குழந்தை பிறந்த 3ஆம் மாதம் தொடங்கி 21ஆம் மாதம் வரை நிகழக்கூடிய நிகழ்வுகளை பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பிள்ளை தமிழானது 2 மாதத்திற்கு ஒரு பருவமாக அமைத்து 10 பருவங்கள் இங்கே சொல்லப்படுகின்றது. பருவத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்களை கொண்டது இந்த பிள்ளைத்தமிழ். இந்த பிள்ளைத்தமிழ் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று ஆண்பார் பிள்ளைத்தமிழ், இன்னொன்று பெண்பார் பிள்ளைத்தமிழ். அதாவது இந்த 10 பருவங்களில் முதல் 7 பருவங்கள் ஆண்பாலுக்கும் பெண்பாலிற்கும் பொதுவான பருவங்களாகும். அடுத்த 3 பருவங்கள் ஆணுக்கு வேறு பெண்ணுக்கு வேறு என்று அமைந்துள்ளது. அதாவது இந்த பிள்ளை தமிழானது ஒரு ஆணுக்கு 16 வயது வரை என்ன பண்ணலாங்கன்னா இந்த பிள்ளை தமிழை பாடலாம் என்றும், அரச குமாரர்களுக்கு முடிச்சுட்டிய பிறகு பாடக்கூடாது என்ற ஒரு நியதியும் உள்ளது. பெண்கள் பூப்பு தொடங்குவதற்கு முன்னாடி வரலையும் இந்த பிள்ளைத்தமிழ் பாடலாம் என்ற சிறப்பும் உள்ளது. இந்த பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாலாட்டு, சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவங்களும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவான பருவங்களாகும். இதில் சிற்றில், சிறுதரை, சிறுபறை, சிறுதேர் இவை 3ம் ஆண்பார்க்குரிய பிள்ளைத்தமிழாகவும், கழங்கு, அம்மானை, ஊசல் போன்றவை பெண்பார் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்களாக சொல்லப்படுகின்றது. இந்த பிள்ளைத்தமிழில் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழே முதலில் சொல்லப்படுகின்றது. இந்த மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் குமரகுருபரர். இவர் பிறந்த ஊர் திருவைகுண்டம். இவருடைய பெற்றோர் சண்முக சிவகாமி கவிராயர், சிவகாமி அம்மை. இவர் சிவ தொண்டில் சிறந்து விளங்கியவர். இளமையிலேயே முருகன் அருள் பெற்றவர். முருகனுடைய அருளால் 5 வயது வரை பேசாமல் இருந்த குமரகுருபரர் பேச ஆரம்பித்தார். சிற்றிலக்கிய நூல்களை இயற்றியதனால் இவரை சிற்றிலக்கிய வேந்தி என போற்றினார்கள். இவர் இயற்றிய மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அரங்கேற்றத்தின் பொழுது இறைவியே எழுந்தருளி அவருக்கு பரிசளித்ததாக ஒரு வரலாறானது சொல்லப்படுகின்றது. இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழுடைய காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. இந்த மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் நாம் பார்க்கக்கூடிய பருவம் எது என்றால் 7வது பருவமான அம்புலி பருவம். அம்புலி என்பது நிலா என்ற பொருளை சொல்லப்படுகின்றது. அதாவது வானத்தில் உள்ள நிலவை குழந்தையுடன் விளையாடுவதற்கு செவிலித்தாய் முதலியோர் அழைக்கக்கூடியதாக அமைந்ததுதான் இந்த அம்புலி பருவம். இந்த அம்புலி பருவமானது 15ஆம் மாதம் அல்லது 18ஆம் மாதத்தில் நிகழக்கூடியது. இது சாம, தான, பேத, தண்டம் என்ற முறைகளில் அம்புலியை குழந்தையோடு விளையாட அழைப்பதை பொருளாக கொண்டு இந்த அம்புலி பருவமானது பாடப்பட்டுள்ளது. குமரகுருபரரானவர் சந்திரனை, நீ திருமகளுடன் பிறந்தவன், அத்திருமகளை ஆருயிர் பாங்கியாக
அண்மையில் வைத்திருப்பவள் மீனாட்சி அம்மை. ஆதலால் பல்வகையிலும் ஒப்புடையவன் என கருதி உன்னை அழைக்கின்றனன். இவன் என ஒற்றுமை என்ற உபாயம் காட்டுகின்றார். அதாவது ஒற்றுமைக்கு சமம் என்று சொல்வார்கள். அந்த சமம் என்ற முறையிலே மீனாட்சி அம்மை அம்புலியை விளையாட அழைக்கின்றாள். அடுத்து தானம். அதாவது இனி வேற்றுமை காட்டும் பொழுது தெய்வ குழாங்குளத்தோடு கூடி பிழிந்து ஊற்றி குடித்து சுவை உமிழ்ந்த கேது என்றும்